வணக்கம் நண்பர்களே. டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய பொருள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ஃப்ளைட் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடிக்கடி பேசஞ்சர் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வந்து ஆஃப்லோட் ஆகிற, அதாவது கொண்டு போக முடியாத 10 முக்கியமான ஐட்டங்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற முழு தேங்காய் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் தேங்காய் கொண்டு போகணும்னா இது போல் நீங்கள் பாதியாக உடச்சி அதை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கிற தேங்காய் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் கொண்டு போகலாம். ஹேண்ட் லக்கேஜில் முழு தேங்காய் அலோடு கிடையாது. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நிறைய பேசஞ்சர் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஃப்ளைட்டில் வருவாங்க. அவங்க முழு தேங்காவை அப்படியே வந்து ஹேண்ட் லக்கேஜ் வச்சு கொண்டு வந்துருவாங்க. முழு தேங்காய் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியாது. அது உடச்சி நீங்கள் பாதியாக கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வச்சு கொண்டு போகலாம். அடுத்தது நிறைய பேர் யூஸ் பண்ணுற இந்த டால்கம் பவுடர். இந்த டால்கம் பவுடர் ஹேண்ட் லக்கேஜில் அலோடு கிடையாது. இது ரீசன்ட் கைட்லைன்ஸ். ஆனால் நிறைய பேசஞ்சர் இப்போவும் ஹேண்ட் லக்கேஜ் வச்சு கொண்டு வராங்க. இது கொண்டு போக முடியாமல் அந்த பொருளை எடுத்து ஆஃப்லோட் பண்ணிடுறாங்க. அதனால் அடுத்த தடவை நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் இந்த டால்கம் பவுடர் இது மட்டும் கிடையாது, எந்த டைப் ஆஃப் டால்கம் பவுடரும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து வச்சிடாதீங்க. அடுத்தது பர்ஃப்யூம். இந்த பர்ஃப்யூம் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிற பர்ஃப்யூமோடைய குவான்டிட்டி 150 ml சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகணும்னா 100 ml, அப்படி இல்லைன்னா 100 ml கம்மியாக இருக்கிற பர்ஃப்யூம் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேசஞ்சர் அடிக்கடி ஃப்ளைட்டில் கொண்டு வந்து ஆஃப்லோடர் ஐட்டத்தில் இந்த பர்ஃப்யூம் ஒன்று. 100 ml மேலே இருக்கிற நீங்கள் எந்த ஒரு பர்ஃப்யூமாக இருந்தாலும் அது செக்கிங் லக்கேஜ் அலோவ் பண்ணலாம். 100 ml அப்படிலாம் அது கம்மியாக இருக்கிற பர்ஃப்யூம் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். நான் சொல்கிற கான்செப்ட் வந்து வெறும் பர்ஃப்யூம் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு லிக்விட் ஏரோசோல் ஜெல் கொண்டு போனாலும் இந்த 100 ml கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணமாக ஹேர் ஆயில், சென்ட், ஃபேஸ் க்ரீம், ஷேவிங் ஃபோம், இது போல் எந்த ஒரு லிக்விட் ஏரோசோல் ஜெல் நீங்கள் கொண்டு போனாலும் அதோடைய அளவு அதிகபட்சமாக 100 ml மேலே இருக்கக்கூடாது. இதே போல் அவங்க எவ்வளோ வந்து கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லிக்விட் ஏரோசோல் ஜெல்லும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம். இதில் பேசஞ்சர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிறது வந்து ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலோட கண்டெய்னரில் 180 ml போட்டிருக்காங்க. ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த பெரிய பாட்டிலோட நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஹேண்ட் லக்கேஜில் செக் பண்ணும்போது இந்த கண்டெய்னரில் என்ன எம்எல் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதான் பார்ப்பாங்களே தவிர உள்ளே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொண்டு போகிற எந்த ஒரு பர்ஃப்யூமோ எந்த ஒரு லிக்விட் ஏரோசோல் ஜெல் இருந்தாலும் அதோடைய கண்டெய்னரில் 100 ml சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். உதாரணமாக என்னோட கையில் இருக்கிற சென்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ml கண்டெய்னர் தான். இது போல் இருக்கிற 100 ml கண்டெய்னர், அதாவது கண்டெய்னர் பாட்டிலில் நீங்கள் எந்த ஒரு லிக்விட் ஏரோசோல் ஜெல் வேணும் கொண்டு போகலாம். அதோட போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு லிக்விட் ஏரோசோல் ஜெல் கொண்டு போனாலும் அதை வந்து ஒரே பேக்கில் வந்து நீங்கள் பேக் பண்ணி, அதை டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் பேக் பண்ணி நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது எந்த டைப் ஆஃப் ரோப்பும் வந்து ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. என் கையில் இருக்கிறது வந்து பெரிய ரோப்பு. இதை போல் பெரிய ரோப்பு இருந்தாலும் சரி, இல்லை சின்ன ரோப்பு இருந்தாலும் சரி, எந்த ஃபார்மில் ரோப்பு இருந்தாலும் ஹேண்ட் லக்கேஜில் அலோடே கிடையாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது லைட்டர். லைட்டர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜை கொண்டு போக முடியாது. இந்தியாவுக்குள்ளே நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து வேறு ஃபாரினுக்கு நீங்கள் போனாலும் சரி, ஹேண்ட் லக்கேஜில் லைட்டர் வந்து அலோடு கிடையாது. இதுவே ஃபாரினில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன் பர்சனில், அதாவது உங்கள் கையில் வந்து நீங்கள் லைட்டரோ இல்லை வந்து மேட்ச் பாக்ஸோ கொண்டு போனால் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியன் ரூல். இந்தியன் ரூல் படி இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற எந்த ஒரு ஃப்ளைட்லையுமே ஹேண்ட் லக்கேஜில் லைட்டரும் மேட்ச் பாக்ஸும் அலோடு கிடையாது. அடுத்தது இ சிகரெட், வேப் சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. இந்த ரூலும் இந்தியாவில் மட்டும் தான் அப்ளிகபிள். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து போனீங்கன்னா வெளிநாட்டில் ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் வந்து இ சிகரெட் வந்து கொண்டு போகலாம். ஆனால் இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற எந்த ஒரு ஃப்ளைட்டும் இ சிகரெட் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோடு கிடையாது, செக்கிங் லக்கேஜ் அலோடு கிடையாது. இந்த இ சிகரெட் ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால நீங்கள் பேக் பண்ணி தான் எடுத்துக்கோங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரவங்க இ சிகரெட்டை ஹேண்ட் லக்கேஜ் வச்சு கொண்டு வந்துடுறாங்க. அதே பேசஞ்சர் வெளிநாட்டுக்கு போகும்போது செக்யூரிட்டி செக்ல இ சிகரெட்டை வந்து ஆஃப்லோட் பண்ணிடுறாங்க. உங்களுடைய தெரிஞ்ச ஃபாரின் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. இ சிகரெட் இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் இ சிகரெட் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வச்சுருந்தா அதை எடுத்துருங்க. அடுத்தது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இந்த மாஸ்கிங் டேப்பும் இது போல் எந்த ஒரு ஃபார்மில் டேப் இருந்தாலும் இது வந்து ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேசஞ்சர், மிடில் ஈஸ்ட் போகிற பேசஞ்சர்லாம் அட்டைப்பெட்டி வந்து செக்கிங் லக்கேஜ் கொண்டு வருவாங்க. அவங்க அட்டைப்பெட்டி வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக டேப்பு போட்டு நல்லா வந்து பேக் பண்ணி கொண்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேப்பை ஹேண்ட் லக்கேஜில் வச்சு கொண்டு வந்துருவாங்க. டேப்பை மறுபடியும் செக்யூரிட்டி செக்கில் வந்து ஆஃப்லோட் பண்ணுவாங்க. இது போல் நீங்கள் டேப் வந்து கொண்டு போறீங்கன்னா இது வந்து செக் இன் லக்கேஜ் அலோடு, ஆனால் ஹேண்ட் லக்கேஜில் இது அலோடு கிடையாது. அடுத்தது பேசஞ்சர்
அடுத்தது பேசஞ்சர் அடிக்கடி கொண்டு வந்து ஆஃபர் ஐட்டத்தில் இந்த ஸ்பைசஸ் இருக்கு. ஸ்பைசஸ் எந்த ஃபார்ம்லையும் அலோடு கிடையாது. அதாவது நீங்கள் தூளாக கொண்டு வந்தாலும் சரி, இல்லை ராவாக வந்து கொண்டு வந்தாலும் சரி, ஸ்பைசஸ் ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. பெரும்பாலான பேசஞ்சர் கொண்டு வந்த ஆஃபர் ஐட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேசஞ்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தான் வந்து ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. இப்போ கடையில் வாங்குற பேக்கிங் பொருள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கடையில் நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்களே அரைச்சி கொண்டு வந்தாலும் சரி, ஸ்பைசஸ் எந்த ஃபார்ம்லையும் ஹேண்ட் லக்கேஜில் அலோட் கிடையாது. இந்த தூள் வகையில் பேசஞ்சர் அடிக்கடி கொண்டு வந்து ஆஃபரோட இடத்துல இந்த இட்லி தூள் வந்து ரொம்ப முக்கியமானது. இட்லி தூளும் ஹேண்ட் லக்கேஜ் அலோட் கிடையாது. எந்த ஒரு தூள்லையும் மிளகாத்தூள் கலந்துருந்துச்சுன்னா அது வந்து ஹேண்ட் லக்கேஜ் அலோட் கிடையாது. அதனால நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் பேக் பண்ணி வச்சுங்க, அதை எடுத்து வச்சிருங்க. அடுத்தது பூஜைக்கு யூஸ் பண்ணுற இந்த கற்பூரம் ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் கிடையாது, இதை ஃப்ளைட்டில் அலோடு கிடையாது. அதே போல் நம்ம துணிக்கெலாம் வைக்கிற இந்த அந்தூரண்டையும் ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது, செக் லக்கேஜ் அலோடு கிடையாது. இது ரெண்டும் அடிக்கடி பேசன் கொண்டு வந்து ஆஃபரோட ஐட்டங்கள். அதனால உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் வச்சிருங்க. அடுத்தது பவர் பேங்க். பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். ஆனால் இப்போ வந்திருக்க நியூ ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் பேங்கை நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வைக்கக்கூடாது, நீங்கள் ஆன் பர்சன் தான் வச்சுட்டு கொண்டு போகணும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போனதுக்கப்புறம் இந்த பவர் பேங்க் உங்களுடைய கையில் தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது உங்களை பர்சனல் பேக்கில் வச்சுக்கலாமே தவிர நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சு ஓவர் பின்னில் வைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட் வந்து பவர் பேங்க்கெல்லாம் ஆகுது. பவர் பேங்க் வந்து அது வெடிச்சு நிறைய பேருக்கு வந்து இன்ஜூரி ஆகிருக்கு, ஃப்ளைட்டு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் பவர் பேங்க் கொண்டு போகிறீங்கன்னா அந்த பவர் பேங்கை ஹேண்ட் லக்கேஜில் வைக்காமல் உங்களுடைய பர்சனல் பேக்கிலோ இல்லை வந்து ஆன் பர்சன் வச்சு நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இந்த ரூல் வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் இது எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது மேக்கப் கிட்டில் ஒரு முக்கியமான விஷயம், ஏர் ஸ்ட்ரைட்னிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஏர் ஸ்ட்ரைட்னர். இந்த ஏர் ஸ்ட்ரைட்னரில் ரெண்டு வகையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஒயர் வந்து அட்டாச் இருக்கும், இன்னொன்று வந்து பேட்டரியோட இது இருக்கும். ஏர் ஸ்ட்ரைட்னரில் போர்ட்டபிள் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் பூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேஸ் யூஸ் பண்ணி ஏர் ஸ்ட்ரைட்னர் இருக்குது. இதில் நீங்கள் ஹைட்ரோ கார்பன் கேஸ் யூஸ் பண்ணுற ஏர் ஸ்ட்ரைட்னர் கொண்டு போனீங்கன்னா அது வந்து வெல் பேக்கடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் ஸ்ட்ரைட்னரை நீங்கள் ஆன்போர்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பேராக வந்து காட்ரேஜ், அதாவது ஹைட்ரோ கார்பன் காட்ரேஜ் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் அலோடு கிடையாது. அதனால் நீங்கள் ஏர் ஸ்ட்ரைட்னர் கொண்டு போகிறீங்கன்னா செக் பண்ணுங்கள், அது வந்து ஹைட்ரோ கார்பன் கேஸா இல்லை பூட்டேன் கேஸான்னு சொல்லிட்டு. ஹைட்ரோ கார்பன் கேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வெல் பேக்கிங்காக இருந்தால் தான் ஹேண்ட் லக்கேஜை கொண்டு போக முடியும். அதே போல் ஆன்போர்ட்லேயே நீங்கள் ஏர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணக்கூடாது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ண கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.